இங்க மளிகை சாமான் பொருள்லாம் வாங்கிட்டு சூப்பர் மார்க்கெட்லேருந்து வெளியே வராங்க. ஆனா அவங்க புருஷன் இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம கார்ல உட்காந்துக்கிட்டு ஏதோ ஒரு பொண்ணு கூட அஃபர்ல இருப்பாரு. அவங்க கூட சாட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்களுக்குமே அது தெரிஞ்ச மாதிரியே கார்ல வந்து உட்காராங்க. ஒரு பொண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணு மாதிரியே இருக்கலாம்னு சொல்றாங்க. அதை கேட்டதுமே இவர் ரொம்பவும் கடுப்பா வராரு. அண்ட் காலையில எழுந்ததுமே வீட்டு வேலைலாம் செஞ்சுக்கிட்டு இவரையும் கூப்பிடுறாங்க. ஆனா இவர் சாட் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்காரு. அதை பார்த்து இவங்க கடுப்புல திரும்பவும் அந்த பொண்ணோட பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. அதை கேட்டதுமே இவர் ரொம்பவும் கடுப்பா வராரு. தென் வேலைக்கு கிளம்பும் போது இவங்களுக்கு மெடிசன் வாங்க சொல்லி இவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா இவர் போன்ல அந்த பொண்ணு கூட பேசிட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. பட் திரும்பவும் நைட்டு வரும்போது மாத்திரை வாங்கிட்டு வந்தீங்கன்னு கேட்கறாரு. ஆனா இவங்க பேச்சையே மதிக்காம போனே நோண்டிட்டு இருக்காங்க. இவங்க கடுப்புல என்னதான் ஆச்சுன்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. ஆனா இவர் மாத்திரை வாங்கிட்டு வரல, நாளைக்கு பாத்துக்கலாம் சொல்லிட்டு விட சொல்லிடுறாரு. இதை கேட்ட இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி அழுகுறாங்க. அந்த அடுத்த நாளுமே அந்த பொண்ணு கூட சேட் பண்ணிட்டு இவங்க மதிக்காமலே விட்டுறாங்க. அதனால இவங்க கோவப்பட்டு நான் என்ன வீட்டு வேலைக்காரையான்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிடறாங்க. அப்ப திரும்ப அந்த பொண்ணோட பேரை சொல்லி அந்த பொண்ணு மாதிரி இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இப்ப இவர் கோவப்பட்டு அந்த பொண்ணு யாருன்னு சொல்லிட்டு கேட்க ஆரம்பிச்சிடறாரு. ஆக்சுவலா அவங்க சொல்லிட்டு இருக்க பொண்ணு காலேஜ்ல இவங்க கூட ஒன்னாவே படிச்சிருப்பாங்க. அவங்க பேரை கூட சொல்லவே ரொம்பவும் பயப்படுவாங்க. ஆனா இவங்க வீட்டுல இருக்கும்போது ஒரு நாள் இவங்களுக்கு ஆன்கர் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசையா இருக்கும். சோ அதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது வீட்ல ஒரு மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க. இருந்தாலுமே அவர் இந்த பொண்ணுக்காக ரொம்ப சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அதனால இவங்க ட்ரீம் நோக்கி போராட ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் நிறைய தோல்விகள்லாம் வருது. இருந்தாலுமே அவங்க ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்றாரு. இப்ப பேசிட்டே இருக்கும்போது இவங்க சமையல் வேலை பார்க்கறதுக்காக உள்ள போயிடுறாங்க. அப்ப இவங்க கூகுள்ல சர்ச் பண்ணி அந்த பொண்ணோட நேம் போட்டு பாக்குறா. பார்த்தா அந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு போட்டுருக்கு. அதை பார்த்ததுமே ஷாக் ஆகிறா. ஆக்சுவலா அவங்க ஹஸ்பண்டுமே இன்னொரு பொண்ணு கூட அஃபேர்ல இருப்பாங்க. அந்த பொண்ணு கூட ஒன்னா இருக்கதா இவங்க கனவுக்கு உதவுற மாதிரி இவங்க வீட்டை வெளியே அனுப்பியிருப்பாங்க. இது தெரிஞ்சதுமே அவங்க ஹஸ்பண்டையும் அந்த பொண்ணையும் கொலை பண்ணியிருக்கா. அதனாலதான் அந்த பொண்ணோட பேரை சொல்லி என்னோட ரோல் மாடல் அந்த பொண்ணு தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த பொண்ணு மாதிரி நான் மாறணுமான்னு கேட்கறாங்க. அதை கேட்ட இவன் ஷாக்கில் இதுவுமே தேவையில்லைன்னு சொல்லிட்டு காஃபி மட்டும் வாங்கி பயத்தில் குடிச்சிட்டு இருக்கான்.